அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. பரப்பாவ வைகாசி 27 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 10, 2026. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 5:02 வரை உத்திராதி, பின்பு ரேவதி. திதி இன்று இரவு 8:15 வரை தசமி, பின்பு ஏகாதசி. யோகம் இன்று முழுவதும் மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திரம். ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம், கன்னி. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டோ வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் எச்சரிக்கையோடு இருந்து விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 1:30 2:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுப உரை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்று கதாநாயகன். புதனோரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. புதன் வரைக்கு முன்னாடி சுக்குர வர 1 மணி நேரம் இயங்கும். புதன் வர முடிஞ்சதும் சந்திர வர ஒரு மணி நேரம் இயங்கும். இந்த 3 ஓரைகளையும் பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்கள், நியாயமான எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும், நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிட்டும். கருத்தில் கொள்ளுங்கள். ராகு காலம் அது 12 to 1:30, யம காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12, சூலம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூர விளக்கு ஏற்றணும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.